Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். First question, the central government has set up a 7-member committee headed by whom to streamline the competitive examinations conducted by the National Testing Agency அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? தேசிய தேர்வுகள் முகமை சார்பில் நடத்தப்படும் போட்டித் தேர்வுகளை சீரமைக்க யார் தலைமையில் 7 பேர் கொண்ட குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது அப்படிங்கறதுதான் கேள்வி. ஓகேவா? சோ ஒரு 7 பேர் கொண்ட குழுவை மத்திய அரசாங்கம் அமைச்சிருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய தேர்வு முகமை அப்படின்னு சொல்றோம், தேசிய தேர்வு முகமை அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இவங்க தான் இந்த நீட் போன்ற தேர்வுகள் எல்லாம் நமக்கு நடத்துறாங்க. ஓகேவா? சமீபத்துல நிறைய குளறுபடிகளை நம்ம பார்த்திருப்போம். ஓகேவா? நீட்டோட தேர்வுகள்ல பார்த்தோம்னா அதிகமா அந்த கருணை மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லுவோம், கிரேஸ் மார்க்ஸ் அப்படிங்கறத போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா அது உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடரப்பட்டப்போ நாங்க கொடுத்ததை வாபஸ் வாங்கிக்கிறோம், கிரேஸ் மார்க் கொடுத்ததை வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுதேர்வு நடத்துறோம் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம வினாத்தாள் கசிவு, அந்த கொஸ்டின் பேப்பர் லீக்ஸ் அப்படிங்கறதும் நம்ம செய்திகள்ல பார்த்திருப்போம். ஓகேவா? சோ இந்த மாதிரி நிறைய சர்ச்சைகள் சமீபத்துல இந்த ஏஜென்சியை வச்சே வந்துருச்சு. அதனாலதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மத்திய அரசாங்கம் ஒரு 7 பேர் கொண்ட குழுவை நியமிச்சிருக்காங்க. அது யார் தலைமையில அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு முன்னாள் இஸ்ரோ தலைவராக இருந்த கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில தான் இந்த ஒரு ஆணையம் போடப்பட்டிருக்கு. சரிங்களா? சமீபத்துல செய்திகள்ல பார்த்த சந்துரு ஆணையம், தமிழகத்துல பள்ளிகள்ல ஜாதியை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போடப்பட்டது. கோகுல்தாஸ் ஆணையம் அப்படின்னு பார்த்தோம்னா, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் சம்பவத்துக்காக தமிழக அரசாங்கத்தால போடப்பட்ட ஆணையம் தான் கோகுல்தாஸ் ஆணையம். சரியா? அடுத்தது, which airport is introducing fast track immigration service for the first time in the country அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட்டில் முதல் முறையாக அதிவிரைவு இமிகிரேஷன் சேவை எந்த விமான நிலையத்தில் அறிமுகம் செய்யப்படுகிறது அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஸோ இமிகிரேஷன் அப்படின்னா, இந்தியன் பாஸ்போர்ட் வச்சிருக்கிறவங்க நமக்கு ஏர்போர்ட்ல இறங்குவாங்க. ஸோ அவங்க எல்லாம் சீக்கிரமா அந்த கிளியரன்ஸ் பண்ணி வெளியே அனுப்புறது தான் அந்த ஃபாஸ்ட் ட்ராக் இமிகிரேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஏன்னா அந்த இமிகிரேஷன் கிளியர் பண்றது அதெல்லாம் டிலே ஆகுறதுனால ஏர்போர்ட் ஃபுல்லா ரொம்ப கன்ஜஸ்டடா ஆக ஆரம்பிக்குது. அதனாலதான் இந்த ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. இந்தியாவிலேயே முதல்ல எங்க கொண்டு வராங்கன்னா, டெல்லி ஏர்போர்ட்ல தான் கொண்டு வராங்க. சரியா? டெல்லி ஏர்போர்ட்ல கொண்டு வராங்க நமக்கு. அடுத்தது, Teesta river water dispute is an ongoing dispute between India and which country அப்படின்னு கேட்டிருக்காங்க. தீஸ்தா நதிநீர் பிரச்சனை என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே அப்படிங்கிறதா கேள்வி. ஓகேவா? இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த நதிநீர் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தீஸ்தா நதிநீர் பிரச்சனை அப்படின்னு சொல்றோம். இந்தியாவில் குறிப்பா மேற்கு வங்கத்துக்கும் வங்காளதேசத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு நதிநீர் பிரச்சனையாக இருக்கு. இதே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சிந்து நதி, அந்த இண்டஸ் ரிவர் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஒரு டிஸ்பியூட் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. சரியா? சோ பங்களாதேஷ். அடுத்தது, 2024 சாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் சம்மிட் will be held in which country அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2024 சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாடு எந்த நாட்டில் நடைபெற உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எங்க நடக்க போகுது? ஜூலை மாசம் நடக்க போகுது. எங்க நடக்க போகுது அப்படின்னா, கசகஸ்தான்ல தான் நடக்க போகுது. ஓகேவா? கசகஸ்தான் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? லாஸ்டா, வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்க் இன் குளோபல் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலகளாவிய ஆற்றல் மாற்ற குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்தியாவுடைய தரவரிசையை பார்த்தோம்னா, இந்தியா 63வது இடத்துல இருக்காங்க. போன வருஷம் பார்த்தோம்னா 67வது இடத்துல இருந்தோம். ஸோ இப்போ 63வது இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த ஒரு தரவரிசையை யாரு சொல்றாங்க அப்படின்னா, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அப்படின்னு சொல்ற உலக பொருளாதார அமைப்பு, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம், இவங்க தான் ரிலீஸ் பண்றாங்க. ஸ்வீடன் அப்படிங்கிற இந்த நாடு தான் இந்த தரவரிசையில முதல் இடத்துல இருக்கக்கூடிய நாடாக இருக்காங்க. இந்தியா 63வது இடத்துல இருக்கும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின் பார்த்திருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.